விக்னேஸ்வராய நமக. நம்ம குலதெய்வதாமியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனல் நேயர்களுக்கு ஜோதிடயம் முத்துச்சாமி அன்பு இனிய வணக்கங்கள். மதிநுட்பம், கணித வல்லமை, எவரையும் எளிதில் எடை போடும் ஆற்றல் படைத்த சுய காரியவாதி என்று சொல்லக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாசு வருஷத்தின் ஆவணி மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்து கூறுகின்றனர். கன்னிராசிக்காரங்களுக்கு தான் இந்த ஆவணி மாசம் அருமையான மாசம், யோகமான மாசம்னு சொல்லலாம். எவ்வளவு விஷயங்கள் எதிர்பார்த்திருக்கீங்களோ அவ்வளவு விஷயமும் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய நிதானமான போக்கு மட்டும்தான் இந்த மாசத்தை உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வல்லமை கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவான் இப்ப இந்த மாசத்துல விரயஸ்தானத்துக்கு வர்றார், ஆட்சி பலம் பெறுகின்றார். அப்ப விரயங்கள் இந்த மாசத்துல உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த விரயங்களை சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களை சார்ந்தது. என்ன பலன்கள் சொல்றப்ப பாத்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதனாகிய புத பகவானும் இந்த மாசம் 9ஆம் தேதி சூரிய பகவானோடு சேர்ந்து இணைய போறார். அப்ப விரையாதிபதியோடு சேர்ந்து இணைய போறார். அந்த காலகட்டங்கள் சுப விரயத்திற்கான வாய்ப்பு நிறைய கிடைக்கும். இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு அரசியல் ரீதியாக சில பாதிப்புகளோ அல்லது இழப்பீடுகளோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் ஜெயிக்கக்கூடிய அல்லது பேலன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒண்ணு, ராஜ உத்தியோகம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் அல்லது ராஜ உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கெல்லாம் சற்று கை நழுவி போறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதை சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா ஜெயிச்சிடலாம். இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்து, கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, உங்கள் ராசியில செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருக்கார். அவர் அட்டமாதிபதி. எப்பயுமே அட்டமாதிபதி உட்கார்ந்தாலே ஆட்சி படைக்கும்ங்கிற விதிப்படி பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசிக்காரர்களுடைய மனோநிலையை சற்று அசைத்து பார்க்கும். அப்ப தேவையில்லாத செலவு செய்யறதுக்கான வாய்ப்பு அல்லது உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது போக லாபஸ்தானத்துல இருந்த புதவான் விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால இந்த விரயங்களும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவானும் அவரோட சேர்ந்து ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரிய பகவானும் அவரோடு உங்கள் ராசிநாதன் புத பகவானும் அவருடைய கேது பகவானும் அமர்ந்திருக்காங்க. இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள். அப்ப நம்ம முதல் சொன்ன கிரக சாதகமா இருக்கா அப்படின்னா, அட்டமாதிபதி உங்கள் ராசியில உட்கார்றப்ப கொஞ்சம் மனசை ஸ்டடி பண்ணிங்க. சரி, பொருளாதாரம் நன்றாக இருக்குமான்னு பார்த்தா, பொருளாதாரத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் லாபத்துல அமர்ந்திருக்கான காசு பணம் நிறைய கிடைக்கும். ஃப்ளோட்டிங் மணியா நிறைய வந்துகிட்டே இருக்கும். எங்கிட்ட இருந்து வருதுலாம் தெரியாது, ஆனா காசு பணம் நிறைய வந்துட்டு இருக்கும். தொழில் ரீதியாக பணம் காசு கிடைக்கும், உத்தியோகத்துல காசு பணம் கிடைக்கும், தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடைவர்கள், இதெல்லாம் நல்ல யோகம் தான். ஆனா அந்த வரக்கூடிய காசு எதுவுமே கையில் தங்குவதற்கான வாய்ப்பு சற்று குறைவு. ஏன்னா பூரா விரயமாக போகுது. அப்ப இந்த விரயத்தை நீங்க என்ன செய்யணும்னா, அடுத்து வரும் காலகட்டங்களுக்கு சேமிச்சு வைக்கணும்னு சொன்னீங்கன்னா சுப விரயமாக மாத்திக்கிங்க. ஒரு கடன் அடைக்கணுமா, டக்குன்னு கையில காசு கொண்டு கடன் அடைச்சிருங்க. ஒரு பொருள் வாங்கணுமா, பொருளை வாங்கிருங்க. வேற ஏதாவது முக்கியமான செலவு செய்யணுமா, செஞ்சிருங்க. ஆக அந்த கையில இருக்க இருப்புகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக மாத்தி விட்டுருங்க. அப்பதான் இந்த மாசம் விரயமா சுப விரயமா மாத்திக்கங்க. பொருளாதாரம் இந்த மாதிரி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த தனவாக்கு குடும்பஸ்தானம் லாபத்துல இருக்கு. குடும்பம் நல்லா அமையக்கூடிய வாய்ப்பு, காசு பணம் பொருள் முதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இருக்கு. குறிப்பா ஜீவனஸ்தானத்துல குரு உட்கார்ந்துருக்கனால உங்களுக்கு கணவன் அல்லது மனைவி மூலமாக அல்லது நண்பர்கள் கூட்டாளிகள் மூலமாக இந்த மாதம் முழுவதுமே தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். அதே போல உத்தியோகஸ்தர்களுக்கு உதவிக்கு செய்யறதுக்கு ஆள் வருவாங்க. உதவி செய்யறதுன்னா கூட வேலை பார்க்கக்கூடிய கோ ஒர்க்கர்ஸ் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, அல்லது ஆபீஸ் லெவலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெரிய அளவில் உங்களுக்கு உத்தியோகத்துல பணி அழுத்தம் இருக்காம கொஞ்சம் பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் உண்டு.
அடுத்து சுபமங்கலத்தை காத்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இந்த மாசம் வந்து சுப மாசம்னு சொல்லி பேரு. ஆவணி மாசம் சுப யோகங்கள் நிச்சயம் கிடைக்கும். அந்த சுப யோகத்திலையும் குறிப்பா சொல்லப்படணும்னா இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு வந்து 4, 5 மற்றும் 11ஆம் தேதிகள்லையும் 12, 13, 19ஆம் தேதிகள்லையும் 26, 29ஆம் தேதியும் சுப முகூர்த்த நாட்களாக வருகிறது. அந்த நாட்களில் வந்து சுப நிகழ்ச்சிகளை பேசுறதுக்கும் அதே மாதிரி சுப இடங்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகளையும் நீங்க பயன்படுத்திங்க. கன்னிராசி என்பது இந்த மாசத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 26 மற்றும் 27ஆம் தேதி சந்திராசிரம தினம் வருகிறது. அந்த சந்திராசிரம தினத்தன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. மற்றபடி இந்த மாதம் முழுவதுமே யோகத்தை கொடுக்கும். சரி, இந்த மாசத்துல வந்து பெண்களுக்கு நல்ல யோகம் கிடைக்குதுன்னு பார்த்தா கணவன் மனைவி உறவுல அருமையான பலன் கிடைக்கும். உங்களால் கணவருக்கு ஆதாயம் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களால் கணவருக்கு ஆதாயம் கிடைக்கும். உங்களுடைய ஆதாயத்தை எதிர்பார்த்து இந்த மாசம் பூர்வமே கணவர் எதிர்பார்த்து கத்திருக்கிறார். அப்ப அந்த எதிர்பார்ப்பை நீங்க பூர்த்தி செய்வீர்கள். ஒண்ணு, அது வந்து மன ரீதியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஒத்துழைப்பு வந்து இந்த மாதம் முழுவதுமே அவருக்கு தேவைப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. குழந்தைகளுக்கு யோகம் உண்டு. குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். கலை, அதே மாதிரி கலைத்துறை, அழகு சாதன சம்பந்தப்பட்ட பொருட்கள், கல்வி சம்பந்தப்பட்ட துறைகள், இதுல இந்த துறைகள்லாம் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த மாசம் வந்து குறிப்பா விளையாட்டுத்துறைன்னு கூட சொல்லலாம். இந்த துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த மாசம் சக்சஸ்ஃபுல் மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால பெண்களுக்கு இந்த மாசம் யோகமான மாசம் தான். முதல் சொன்ன மாதிரி விரய செலவுகளை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள், அல்லது அந்த செலவுகளை வந்து கொஞ்சம் நிதானமா செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பலன் உண்டு. இதுல என்ன ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். கணவர் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். ஆனா இந்த ரெண்டுலயுமே உங்களுக்கு தொல்லைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால எது வந்து நீங்க சரியா கையாளுறீங்களோ அதை வச்சுதான் பெண்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போகுது. சுபமங்கலத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் சுபமங்கலம் கிடைக்கிறதுக்கு யோகங்கள் உண்டு. உத்தியோகத்தில் லாபங்கள் கிடைக்கும். பொதுவாக கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பயணம் போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ராஜ உத்தியோகத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கும் சரி, அல்லது அரசால் லாபங்கள் அடையணும்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சற்று தொய்வுகள் கிடைக்கும். இந்த முதல் சொன்ன மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் அரசியல்ல வந்து பெரிய அளவுக்கு வந்து லாபங்கள் கிடையாது. அதனால அதை கொஞ்சம் பயன்படுத்திக்கணும். இந்த மாதத்துல வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முதல்ல வந்து இந்த மாசத்துல விநாயகர் சதுர்த்தி வருகிறது. அந்த விநாயகர் சதுர்த்தியில விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்க. அமாவாசை திதி வருகிறது, முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க. இந்த மாசத்துல மகாலயபட்சம் வருகிறது. அதாவது நம்ம வர்க்கத்துல அறிஞ்ச பேர், அறியாத பேர், தெரிஞ்ச பேர், தெரியாத முன்னோர்களாம், இறந்த முன்னோர்களெல்லாம் வழிபடக்கூடிய காலகட்டமாக மகாலயபட்ச திதிகள் வருகிறது. இந்த மகாலயபட்ச திதிகளை அவங்கள வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு பலன்கள் ரெட்டிப்பாக கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு மத்தியமமான மாதமாகவே அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இறைவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.